சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பது என்றால் என்ன? சுமை என்றால் என்ன? எதை விருப்பமில்லாமல் செய்தாலும் அது சுமையே. பலருக்கு படிக்க பிடிக்காது. ஆக பிடிக்காத ஒன்றை அவர்களிடத்தில் திணிக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு சுமையாக இருக்கின்றது. ஒரு சில வேலைகளுக்காக அவர்கள் படித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் படித்ததற்கான வேலை கிடைக்காமல் ஏதோ ஒரு வேலையை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அது சுமையாக இருக்கின்றது. அதுபோன்று திருமணமான இல்லங்களிலே தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் சமைத்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய இடத்திலே கூட்டு குடும்பத்தில் எல்லாருக்கும் சேர்ந்து சமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்ற சூழலிலே, அல்லது மாமனார் மாமியார் பெற்றோர்கள் என்று அனைவருக்கும் சேர்த்து சமைக்க வேண்டிய ஒரு சூழலிலே பிடிக்காமல் அதை செய்ய முற்படுகின்ற பொழுது அது சுமையாக இருக்கின்றது. இதுபோன்று விருப்பமில்லாமல் இருக்கின்ற சூழலிலே விரும்பாத ஒன்றை செய்ய வைக்க முற்படுகின்ற பொழுது அது சுமையாக இருக்கின்றது. இப்படி சுமைகள் என்பது பலவற்றை நாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த சுமைகள் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் இயேசு சொல்லும் சுமை என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இன்னல்கள், குடும்பத்திலே பிரச்சனைகள், குடும்ப உறவுகள் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல், கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள், பெற்ற குழந்தையை பார்க்க அனுமதிக்கப்படாத தந்தையர்கள், அதுபோன்று தாய்மார்கள், குழந்தைகளை பிரிந்திருக்கக்கூடிய பெற்றோர், இப்படி பல விதங்களிலே துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? உங்களுடைய சுமையை என் மீது இறக்கி வையுங்கள். ஏனென்றால் உங்களுடைய சுமைகளை நீங்களே சுமந்து கொண்டு சென்றீர்கள் என்றால் உங்களையும் காயப்படுத்துவீர்கள், மற்றவர்களையும் காயப்படுத்துவீர்கள். ஆக உங்களுடைய சுமையை என் மீது இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக ஒன்றும் நடக்காத போல் இருங்கள், நான் உங்களுடைய சுமைகளை தாங்கி உங்களோடு வருகின்றேன் என்று சொல்லுகின்றார். இது இயேசுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றது, அவருடைய பாசத்தை வெளிப்படுத்துகின்றது. பல நேரங்களிலே நாம் நினைப்பது உண்டு, நான் தான் இதை செய்ய முடியும், மற்ற யாராலும் செய்ய முடியாது என்று. அப்படி அல்ல. நான் இல்லை என்றால் அதை வேறொருவர் செய்வார். ஏனென்றால் இறைவன் என்னை ஒரு சில விடயங்கள் செய்வதற்காக படைத்திருக்கின்றார். அந்த காரியங்களை நான் செய்து முடித்தவுடன் அவர் என்னை அழைத்துக் கொள்வார். ஆனால் அதற்காக நான் தான் இங்கே இருந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால் அது முடியாத காரியம். ஏனென்றால் தொடக்க காலங்களிலிருந்தே பார்ப்போம், படைக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்தே பார்ப்போம், எந்த ஒரு செயலும் தொடர்ச்சியாக நடைபெறவில்லை. மனிதர்கள் சிந்திக்கலாம், ஆனால் தொடர்ச்சியான செயல்கள் நடைபெறுகின்றா என்றால் இல்லை. ஒருவர் செய்துவிட்டு விட்டு செல்கின்றார், மற்றொருவர் தொடருகிறார் அல்லது வேறொன்றை செய்கின்றார். இதுதான் வாழ்க்கை முறை. ஆக எதையும் நாம் சுமந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. துன்பங்களாக இருக்கட்டும், துயரங்களாக இருக்கட்டும், நம்மை விட்டு பிரிந்தவர்களாக இருக்கட்டும், அதுவும் ஒரு வேதனை தான், அதுவும் ஒரு சுமைதான். எந்த ஒரு சுமையையும் தாங்கக்கூடிய சக்தியை நாம் இந்த நாளில் இறைவனிடத்தை கேட்போம் என்றால் அவர் சொல்லுகின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய சுமைகளை இறக்கி நம்மை புனிதப்படுத்தி, நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி, நம்முடைய உள்ளம் கரைபிடிந்த உள்ளம் இல்லாமல் வெண்மையான உள்ளமாக, தூய்மையான உள்ளமாக, வேதனையற்ற உள்ளமாக, குணப்படுத்தப்பட்ட உள்ளமாக மாற்ற தயாராக இருக்கின்றார். நீங்களும் நானும் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் நம்முடைய சுமைகளை இறக்க தயாராக இருக்கின்றோமா? சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.